ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ரௌன் டேஸ்டி சமையல். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு வாரம் ஆனால் கூட கெட்டு போகாத ஒரு சட்னி ரெசிபி தான். இதில் வேறு எந்த ப்ரிசர்வேட்டிவுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. நம்ம செய்கிற பக்குவம் தான். முன்னாடிலாம் ட்ராவல் பண்ணும்போது இந்த சட்னியை செஞ்சு எடுத்துகிட்டு போவாங்க. இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, அடை இப்படி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இந்த சட்னியை எப்படி பக்குவமாக செய்யறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் சொல்கிற அந்த அளவுகளையும் அந்த பக்குவத்தையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு சட்னி ரெடி ஆகிடுங்க. இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இந்த சட்னி சூப்பர் காம்பினேஷனாக இருந்தாலும் பர்சனலாக எனக்கு அடைக்கு இந்த சட்னி ரொம்பவே பிடிக்குங்க. சூடான அடையோட இந்த சட்னியை சேர்த்து சாப்பிடும்பொழுது அதனோட டேஸ்டே அலாதி அப்படி தான் சொல்லலாம். எங்கள் அம்மா செய்கிற காம்பினேஷனில் அடைக்கு இந்த சட்னி எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதே அளவுகளோட அதே பக்குவத்தில் ஒரு சுவையான கார சட்னி ரெசிபி உங்களுக்காக. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இந்த சட்னி செய்கிறதுக்கு அடிகனமான ஒரு கடாய் எடுத்து ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிடுங்க. அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் இந்த சட்னி கெட்டு போகாமல் இருக்கும். அதே சமயத்தில் சுவையாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. நான் இன்னைக்கு இந்த சட்னிக்கு கிட்டத்தட்ட 75லேருந்து 100 ml அளவுக்கு நல்லெண்ணெய் பயன்படுத்தியிருக்கேன். நீங்கள் உங்களோட தேவைக்கு ஏற்றாற் போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லெண்ணெய் நல்லா சூடேறட்டும். சூடேறின பிறகு இதில் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நீல மிளகாய் தான் சேர்க்கணுன்றது கிடையாது, நீங்கள் குண்டு மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கிட்டத்தட்ட 15லேருந்து 20 நம்பர் இருக்கும் காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். எண்ணெயில் குறைவான தீயில இது போல் வறுத்து எடுத்துக்கோங்க. கலர் மாறக்கூடாது, ஆனால் மிளகாய் நல்லா ஃபுல்லாகவே இதில் நமக்கு பொரிஞ்சு வந்துருக்கணும். மிளகாயை எண்ணெயில் நம்ம பொரிச்சிருக்கோம் அப்படிங்கிறது தான் இதனோட அர்த்தம். இப்போ பார்த்தா தெரியும், சேர்க்கும்பொழுது மிளகாய் எப்படி இருந்தது, இப்போ எது போல் கலரில் நமக்கு மாறி வந்திருக்கு, அந்த மிளகாயும் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்றது. இது வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். கலர் மாறக்கூடாது, அதில் கவனமாக இருங்க. இப்போ இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் ஆற வச்சிடலாம். அதே எண்ணெயில் வெங்காயம் சேர்த்து நம்ம வதக்க போகிறோம். வெங்காயம் நான் இன்னைக்கு 2 மீடியம் சைஸில் இருக்கிற வெங்காயம் ரஃப்பாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன். இப்போ இதுலேயே உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். தேவைப்பட்டதுன்னா நம்ம பிறகு சேர்த்துக்கலாம். தீயை கொஞ்சம் அதிகப்படுத்தி வச்சுட்டு வெங்காயத்தை வதக்குனிங்கன்னா சீக்கிரமாகவே வதங்கிடும். நம்ம வெங்காயம் வதக்கும் பொழுது உப்பு சேர்த்தாலும் வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். அதனால தான் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். வெங்காயம் வதக்கும் பொழுது கலந்து கலந்து விடுங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் அது கரெக்டாக வதங்கி வரும். வெங்காயம் ப்ரௌன் கலராக மாறக்கூடாது, ஆனால் லைட் ப்ரௌன் கலராக அது ரீச் ஆகணும். அது வரைக்கும் நீங்கள் வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. எந்த அளவு வதக்குறோமோ அதற்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளோட சட்னி கெட்டு போகாமல் இருக்கும். வெங்காயம் சரியாக வதக்கலை அப்படின்னா சட்னி சீக்கிரத்துலேயே கெட்டு போயிடும். அதே போல் எண்ணெய் தாராளமாக நம்ம சேர்த்துக்கணும். அதனால தான் நல்லெண்ணெயில் நம்ம இதை செய்கிறோம். இப்போ வெங்காயம் ஒரு கரெக்டான பக்குவத்தில் வதங்கி வந்துருச்சு. இந்த அளவு வந்த பிறகு இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியோட அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, எந்த அளவு நீங்கள் வெங்காயம் எடுத்தீங்களோ அதை விட டபுள் பங்கு அளவு தக்காளி இருக்கணும். நீங்கள் 2 வெங்காயம் எடுத்தீங்கன்னா அந்த சைஸ்லேயே 4 இல்லை 5 தக்காளி நீங்கள் எடுத்துக்கலாம். தக்காளியோட அளவு கூடுதலாக தான் இருக்கணும். நல்லா பழுத்த தக்காளியாக இருக்கட்டும். தக்காளியை இது போல் பொடியாக கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தக்காளியை நல்லா வதங்க வைக்கணும். நம்ம எண்ணெயிலேயே தக்காளி நல்லா வதங்கணும். இது போல் ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா ஆவியிலேயே நல்லா இந்த தக்காளி நமக்கு இது போல் வெந்து வரும். சப்போஸ் வேகலை அப்படின்னா திரும்பவும் கலந்து விட்டுட்டு திரும்பவும் நீங்கள் தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இந்த மிதமான தீயிலையும் குறைவான தீயிலையும் எண்ணெயிலேயே தக்காளி நல்லா வதங்கணும். தண்ணி எதுவுமே இதில் நம்ம சேர்க்கக்கூடாது. தக்காளி நல்லா வெந்து குழைவாக இருக்கணும். கரண்டி வச்சு நீங்கள் அமிழ்த்துறீங்க அப்படின்னா நல்லா அது அப்படியே நசுங்கணும். இது போல் நல்லா நமக்கு குழைவாக வேகிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. தக்காளியோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் மிளகாயை கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுடுங்க. அதே கடாயிலேயே வச்சுருந்தீங்கன்னா இது போல் ஒரு பிரைட்டான கலரில் இருக்காது. அதனால் உடனே வேறு ஒரு தட்டில் மாற்றி ஆற விட்டுடுங்க. அதற்கு அடுத்தது ஏற்கனவே நம்ம ஆற வச்சுருக்கோம் இல்லைங்களா மிளகாய். இந்த மிளகாய் ஆறிடுச்சு. ஆறின பிறகு மிளகாயை முதல்ல மிக்சி ஜாரில் சேர்த்துக்கணும்.
எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைக்கக்கூடாது. இந்த மிளகாயை ஃபர்ஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி விடாமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இது பார்த்திங்கன்னா பவுட்ரு ஆகணும். ஆனால் ரொம்ப அப்படியே ஃபைன் பவுடராக முதலையே நம்ம அரைச்சிடக்கூடாது. இது போல் மிளகாய் அரையணும். அரைஞ்ச பிறகு நம்ம ஆற வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தக்காளியை இதில் சேர்த்துக்கோங்க. அதாவது தக்காளி வெங்காயம் வதங்கி ஆறி இருக்கு இல்லையா, அதை இதில் சேர்த்துட்டு இது போல் ஒரு பக்குவத்தில் அரைச்சிக்கணும். நம்ம ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. இது போல் கொஞ்சம் திரி திரியாக இருக்கணும். இதுதான் ஒரு கரெக்டான பக்குவம். அப்போ தான் சுவை நல்லா கூடுதலாக இருக்கும். இந்த பக்குவம் பார்த்துக்கோங்க. இது போல் கொஞ்சம் திரி திரியாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப திரி திரியாக இருக்கக்கூடாது. அதில் கவனமாக இருங்க. அதற்கு அடுத்தது அதே கடாயை வாஷ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் வச்சுட்டு இதில் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம மொத்தமாக 100 ml அளவு நல்லெண்ணெய் தேவைப்படும் சொன்னோம் இல்லைங்களா, அதில் பாதி அளவு முன்னாடி சேர்த்துட்டு மீதியை இப்போ சேர்த்துட்டு இதில் காஞ்ச மிளகாய் கிள்ளி தாளிச்சிக்கலாம். காஞ்ச மிளகாய் கிள்ளி தாளிக்கணும் அப்படிங்கிறது ஆப்ஷனல் தான். மிளகாய் தாளிச்சிங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷான அந்த ஒரு மனம் கிடைக்கும். இப்போது இதே கடாயிலேயே தீயை குறைச்சி வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா விழுது, அந்த விழுதை இதில் சேர்த்துக்கலாம். சடசடன்னு இது தெரிக்கும். அதனால் நீங்கள் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம். அதற்கு அடுத்தது ஸ்டவ்வை நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோங்க. அப்படியே சேர்த்துட்டிங்கன்னா சூட்டில் சடசடன்னு வெளியெல்லாம் தெறிக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படுதுன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி தீயை நல்லா ஃபுல்லாக குறைச்சிட்டு இதை அப்படியே நல்லா வேக விடுங்க. நடுவில் திறந்து பார்த்து இது போல் கலந்து விட்டுடுங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம இதே போல் கலந்து விட்டு இதை அப்படியே நம்ம சுருங்க விடணும். உப்பு தேவைப்பட்டது, அதனால் நான் இப்போ உப்பு சேர்த்துக்கிட்டேன். திரும்பவும் நல்லா கலந்து விட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. நீங்கள் இந்த 15 நிமிஷத்தில் ஒரு 5லேருந்து 6 முறை கலந்து விட்டு வச்சிங்கன்னா தான் அடி பிடிக்காமல் இருக்கும். எல்லா பக்கமும் நல்லா சுருங்கி வரும். அப்படியே மேலே நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ பாருங்கள் எந்த அளவு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. நீங்கள் எவ்வளவு நாள் ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி இதை நல்லா சுருங்க விட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி நல்லா இதை வேக விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்தது, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம சுருங்க விட்டால் இது போல் நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு இன்னுமே உங்களுக்கு கூடுதலாக இருக்கும். இது போல் ஒரு பதம் வந்த பிறகு நீங்கள் கலந்து விட்டுட்டு வேறு ஒரு கண்டெய்னரில் சேஞ்ச் பண்ணி இதை நல்லா ஆற விட்டுடலாம். ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறீங்கன்னா ஆற விட்ட பிறகு தான் நீங்கள் மூடி போட்டு வைக்கணும். இதை ரூம் டெம்பரேச்சர்லேயே நீங்கள் 3 நாளைக்கு வச்சுக்கலாம். 3 நாளைக்கும் மேலே நம்ம யூஸ் பண்ண போகிறோம், வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் அவசரத்துக்கு சட்னி வேணும் அப்படிங்கிறவங்க இதை சமைச்சு ஆறின பிறகு ஒரு கண்டெய்னரில் சேர்த்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. தேவைக்கு கொஞ்சமாக எடுத்து சூடு பண்ணி பயன்படுத்திக்கலாம். பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இந்த சட்னியை ஒரு முறை இதே அளவுகளோடு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதனோட டேஸ்ட் உண்மையிலே வேறு லெவலுங்க. என்னதான் வார்த்தையில் இந்த சட்னியோட டேஸ்ட்டை சொன்னாலும் நீங்கள் சமைச்சு சுவைச்சு பார்த்தீங்கன்னா தான் அதை உங்களால் உணர முடியும். இது போல் விதவிதமான சுவையான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.